என்னை சுத்தி என்ன நடந்தாலும் நான் என்னோட இசையை நிறுத்த மாட்டேன். இசை தான் என்னோட உயிர் மூச்சு அப்படின்னு ஒரு உறுதியோட இங்க நடந்த குழப்பம் எதையும் சட்டை பண்ணாம கடைசி வரைக்கும் நின்னு அற்புதமா பாடினாரு. அவர் தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். அது யார் தெரியுமா? மிஸ்டர் விஷால். அவரை ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். வாங்க மிஸ்டர் விஷால். சூப்பர் விஷால், கங்க்ராட்ஸ். Thank you. Congratulations, Vishal. Thank you. All the Thank best. you. Thank you so much. Thank you. ஒரு நிமிஷம். விஷால் இங்க. யாரு யாரு ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்க்கலாமே. அப்ப போட்டின்னு ஒண்ணு இருந்தா கிஃப்ட்னு ஒண்ணு இருக்கணும்ல. என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? என்கிட்ட எதுவுமே இல்லையே. சரி, நான் அந்த கேம்ல ஜெயிச்சுட்டு எனக்கான கிஃப்ட் கேட்கறேன். இல்ல இல்ல, என்ன கிஃப்ட்னு இப்பவே சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. நான் ஜெயிச்சுட்டு தான் சொல்லுவேன். இரு. முதல்ல இதுல நான் கண்ணை கட்டுறேன். முதல்ல நான் கண்ணை கட்டிக்கிறேன். சரி, கொடு. அப்படியே. ராகவ், இப்ப கண்டுபிடி. ராகவ் எங்க இருக்கீங்க? ராகவ், ராகவ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எங்க இருக்கீங்க? பாப்போம். ராகவ், 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 நீங்க ஒளிஞ்சுக்கிட்டே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இருங்க. ராகவ், என்ன அதுக்குள்ள போயிட்டா? ஐயோ, எங்க காணுமே? எங்க? ராகவ், வர்ஷினி. ராகவ், ராகவ், நான் இங்க இருக்கேன். ஏய் வர்ஷினி, இங்கதான் இருக்கியா? இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. கண்டுபிடிங்க. டேடி, அவ இங்க தான்டா வரா. வா 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 வா. ராகவ், இங்க இங்க. வர்ஷினி. ஏய் வர்ஷினி. 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 ஏய் வர்ஷினி. ராகவ், வர்ஷினி. டேய், வா 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 வா. வர்ஷினி. ஏய் வர்ஷினி. வர்ஷினி. வர்ஷினி, எங்க இருக்க? இசையா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். அக்கா உன்கிட்ட சொல்லாம தப்பு பண்ணிட்டேன். ராகவனை எப்படியாவது காப்பாத்திருங்க. உங்க கூட சேரக்கூடாதுன்னு அந்த ஸ்ரீஜா தான் இப்படி பண்ணிருக்கா. இப்ப என்ன பண்றது? விடுடா, விடு, என்ன இறக்கி விடு. விடு. ஏய், விடுங்கடா. சார், என் ஒய்ஃப் எங்கேயாச்சும் பாத்தீங்களா சார்? சார் யார் சார் உங்க ஒய்ஃப்? ஒரு பிங்க் கலர் சாரி கட்டியிருப்பாங்க சார். நானும் அவளும் இங்க வந்தோம் சார். இப்போ அவளை காணும் சார். இல்ல சார், அப்படி யாரையும் நாங்க பார்க்கல சார். கொஞ்சம் நல்லா யோசிங்க சார். நான் இப்பதான் அவ கூட வந்தேன். பார்க்கலையே, நாங்க யாரும் பார்க்கலையே. ஐயோ வர்ஷினி. விடுடா.
வர்ஷினி ஏய் ஆ? அண்ணனுக்கு முத ஃபோன் பண்ணி தகவலை ஆ, சொல்லு. சரிடா. இந்த விஷயம் எல்லாம் யார் பண்ணாங்கன்னு கூட என்னால சொல்ல முடியும். எப்படியும் நான் சொல்றத நீ நம்ப போறதில்ல. இப்பதான் உன்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ஆன்சர்ஸ நீயே கண்டுபிடி. நாம இப்போ ஹோட்டலுக்கு போலாம், வா வா. இல்லை இசை, நீ ஹோட்டலுக்கு போ. எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். சரி ஓகே, நான் போறேன், நீ வந்துரு. ம், இசை சொல்றது சரிதான். யாரோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு தெரியணும்னா கார்ல குறுக்க வந்து விழுந்தவனை பிடிக்கணும். அவனை பிடிச்சா போதும். பிடிப்போம். பாவம் ராகவ், நீ அந்த இசையால பிடிக்காத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப புடிச்ச வர்ஷினிய உன்னோட பிஹேவியராலேயே இழந்துட்டு நிக்கிற. ஏதோ என்னால வர்ஷினி கூட ஒரு நைட் சந்தோஷமா இருந்த. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன் என்ன பகச்சுக்காதன்னு. நீ கேக்குற மாதிரியே தெரியல. எப்படியோ ஒரு தொல்லை ஒழிஞ்சது. இன்னும் அந்த இசையையும் ஒழிச்சிட்டா போதும். சுபத்ரா எனக்கு ஈஸி டார்கெட் ஆயிடுவாங்க. நான் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை ஆட்டி வச்சிருவேன். ஏய் வர்ஷினி என்னடி பண்ண? அவளை எங்க வச்சிருக்க சொல்லு. வர்ஷினி எங்க வச்சிருக்க சொல்லு. என்னாச்சு ராகவ்? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? முகமெல்லாம் பாரு எப்படி செவந்திருக்கு. ஏய் நான் இப்ப வர்ஷினி எங்க இருக்கான்னு நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லடா கழுத்தை நெரிச்ச கொன்றுவேன். விடு ராகவ், என்ன விடு. ராகவ், வர்ஷினி இங்க வந்தாளா? எப்ப ராகவ்? வர்ஷினி இங்க வந்ததே எனக்கு தெரியாது. ஏய் நடிக்காத. வர்ஷினி இங்க வந்தது உனக்கு தெரியாது? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.